Hi friends, welcome to Madras. நம்ம இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்பெஷல் கஜூர் தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் ஸ்வீட் கடைகளில் ரொம்பவே ஃபேமஸாக வைக்கக்கூடியது தான் இந்த கஜூர். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஸ்நாக்ஸ் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது. இதோடைய சுவையும் டெக்ஸ்சரும் கொஞ்சம் கூட மாறாமல் அச்சஸெல்லாம் அந்த பேக்கரி கடைகளில் விற்கிற மாதிரியே செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கமகமன் மனமாக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த முறுமுறுப்பு குறையாது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவும் பயன்படுத்தலாம். பட் கஜூர் பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ அதனுடைய டெக்ஸ்சரும் சுவையும் கொஞ்சம் கூட மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இது என்னுடைய ஸ்டைலில் எதுவும் மாற்றாமல் அப்படியே செஞ்சுருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை, சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த ரவை தான் இது. நம்ம மாவு எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். இது கூட 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகனட் வீட்டில் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா ஒரு 4-5 ஏலக்காய் சர்க்கரை நம்ம பவுடர் பண்ணி சேர்ப்போம். ஸோ அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சோடா உப்பு சேர்க்கணும். இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணும்போது நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் மாவு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம டெசிகேட்டட் கோகனட் சேர்த்தோம் இல்லையா, அது எதுவும் இல்லை. தேங்காய் அப்படியே அடிபாகத்தில் இருக்க ப்ரௌன் ஓடு எடுத்துகிட்டு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு 4 சுற்று விட்டிங்கன்னா புட்டு மாதிரி நல்லா உதிரியாக ஆகிடும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுதான் டெசிகேட்டட் கோகனட். இதை போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்வீட் ஐட்டம் கூட பயன்படுத்தலாம். நெய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி கையில் எடுத்து பிடிக்கும் போது ஷேப் வரணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நெய் ஒரே ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். மாவு பிணைறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிணைஞ்சிக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டான பிணையக்கூடாது. இதில் சர்க்கரை சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்தாலே மாவுக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக மட்டுமே தெளித்து சேர்த்துக்கோங்க. இந்த கஜூர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடே நல்லா கமகமன்னு மணக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க நெய், அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர், சோம்புனா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வாசம் பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்கும். இது எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணி சொல்கிறதா இருந்தால் நம்ம பட்டர் முறுக்கு சாப்பிடும் இல்லையா, மொறுன்னு இருக்கும், வாயில் வச்சது கரையும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா மணமாக இருக்கும். டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு பிணைஞ்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கலாம். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இந்த மாவு 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. மாவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது பிஸ்கெட்னா செய்வீங்களா அந்த பதத்தில் தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுருப்போம். அது மாதிரி நெய் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணியிருப்போம். அதனால தான் அந்த கரெக்டாக பிஸ்கெட் பதத்தில் இருக்குது. கஜூருக்கு பார்த்திங்கன்னா மாவு ஒல்லியாக திரட்டக்கூடாது, நல்லா கனமாக திரட்டணும். இதை போல் கனமாக திரட்டிட்டு ஒரே ஈவனாக இதை போல் செஞ்சுக்கோங்க 4 பக்கமும். இப்போ இது நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கஜூர் டைமண்ட் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். அதனால தான் நம்ம மாவும் அதே போல் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இது போல் கொஞ்சம் கனமாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுனால உள்ளே வேகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேகும். ஏன்னா இதில் நம்ம சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கனால உள்ளே மாவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ பயப்படாமல் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்க இந்த கஜூரை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே கலர் மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம கஜூர் சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூடு தான் இருக்கணும். ஏன்னா இதில் நெய் அதிகமாக சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கலர் மேலே மாறிடும். அதனால் எண்ணெய் ஒரு மிதமான சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா சேம் நம்ம பாதுஷா ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிறேன். உள்ளே வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா எண்ணெயுடைய சலசலப்பு குறைஞ்சிடும். அந்த பபிள்ஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சிடும். அப்போ உள்ளே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் என்னுடைய சலசலப்பும் குறைஞ்சிருச்சு, அந்த பபிள்ஸும் குறைஞ்சிருச்சு. பட் நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஃப்ரீ ஆகியிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இதோடைய சூடு முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது எண்ணெயிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துடுவோம். இந்த கசூர் பார்த்திங்கன்னா தாராளமாக 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அது மாதிரி சூடு வந்து முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஹைதராபாத் ஃபேமஸான கசூர் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கசூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கரெக்டான அளவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கசூர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஒன்று வந்து ஒடிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. பார்த்திங்களா, வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டு பெரியவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதில் சுவை இருந்துச்சு. 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் வரைக்கும்னா கசூர் இருக்காது. ஏன்னா இதில் சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால 2-3 நாள்லேயே காலி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.